இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்தம் கோவில்பட்டியில மாயகிருஷ்ணன் பேக்கரியில வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான பக்கோடா இதை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ப்பா. இப்போ வந்துட்டு உங்க கடையில பக்கோடா போடுறது எப்படி அப்படின்றத நம்ம வியூவர்ஸ் காட்டலான்னு வந்திருக்கோம். சோ அதனால எப்படி போடுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குண்ணே. எப்படி போடுறதுன்னா மிளகு, சீரகம். சரிங்கண்ணே. வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா. ஓகே, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், நாட்டு வெங்காயம். ஆமா, சரிங்க. அதே முக்கியம். அதே மாதிரி பியூர் கடலை மாவு. ஆமா, பெருங்காயம், என்எஸ் பெருங்காயம் தான். ஆமா, சரிங்கண்ணே. இத புறம் போட்டு இப்ப போட போறோம், பாக்குறோம். சரிங்களா. மிளகு, சீரகம் அதெல்லாம் உரல்ல போட்டுதான் இடிக்கணும். உரல்ல ஏன்னா மிக்ஸி யூஸ் பண்ணலாம்ல. மிக்ஸிங்கிறது வேற, உரலுங்கிறது வேற. சரிங்கண்ணா. உரல் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியம். சரிங்கண்ணா. பாரம்பரியத்தை மறந்ததுனாலதான் இன்னைக்கு COVID-19 இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க எல்லாரும். ஓகே ஓகே. சரிங்கண்ணா. இத வந்து தமிழ் பாரம்பரியத்தை எல்லாருமே கடைபிடிச்சீங்கன்னா சரிங்கண்ணா, வியாதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிங்கண்ணா. அடுத்த வைரஸுக்கும் வேலை இல்ல. சரிங்கண்ணா. இதெல்லாம் விட்டு பூரா சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா அப்புறம் அனுபவிச்சுட்டே ஆகணும். அது யாரா இருந்தா. சரிங்கண்ணா. இப்ப நீங்க எல்லாமே வந்துட்டு இந்த உரல்ல தான் இடிச்சு பண்றீங்க. ஆமா, அப்படிதானே. இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற மாதிரி. அதனாலதான் அந்த டேஸ்ட் இப்படிதான் இருக்கா? அப்படியே இருக்கு. சரிங்கண்ணா. சரிங்க. இருந்தாலும் நமக்கு பேர் இருக்கு. சரிங்கண்ணா. சாப்பிட்டாலும் நம்ம வந்து விளம்பரத்தை விரும்புற ஆள் கிடையாது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. வாங்கி சாப்பிடுறவங்க போய் இங்க போய் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றதை வச்சுதான் நம்ம இது வரைக்கும் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு 40 வருஷமா. சரிங்கண்ணா. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படின்றத பாத்துடலாமாண்ணே? பாப்போம் வாங்கண்ணே. இப்படிதான் வந்துட்டு இதுல மிளகு, சீரகம் இதை போட்டு வந்துட்டு உரல்ல வந்து குத்து உரல்ல போட்டு இடிக்கிறாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அந்த மிளகு, சீரகம் இடிச்சு நல்லா அந்த சீரகம் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. மிளகு இன்னும் கொஞ்சம் உடையாம இருக்கு. இது எல்லாமே நல்லா நைஸ் ஆகுற வரைக்கும் நம்ம அதை இடிக்கணும். அதை ஃபுல்லாமே இடிச்சு வச்சுட்டாங்க. இடிச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த அதுக்கடுத்து வந்து இஞ்சியை வந்து நல்லா கழுவிக்கிறாங்க. ஓகேங்களா. அதை கழுவிட்டு இப்போ வந்து இந்த கழுவுன இஞ்சியை வந்து உரல்ல போட்டாச்சு. இப்போ இதையும் இடிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே போட்டிருக்காங்க. பழசா இஞ்சி வந்து போட்டு இடிச்சு வச்சிருந்ததை எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து அதே மாதிரி இடிச்சு எல்லாமே கையாலே குத்து உரல்லையே தான் இடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய உப்பும் ஆட் பண்ணிக்கிறாங்க. தேவைக்கேற்ற உப்பும் போட்டுக்கிட்டு அதை இப்போ அதே மாதிரி இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி இடிச்சு வந்தோடனே இதையும் தனியாக எடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு உரல்ல தான் போட்டு இடிக்கிறீங்க, குத்து உரல்ல. அதை மிக்சியில் போட்டுக்கிட்டா உங்களுக்கு நேரம் இதாகலண்ணே, அது போட மாட்டீங்களா? அந்த மாதிரி செஞ்சோம்னா இப்போ இந்த ருசி கிடைக்காது. சரி சரி. இப்போ நம்ம இந்த உரல்ல இடிக்கிற அளவுக்கு மிக்சியில போட்டு அடிச்சு செஞ்சோம்னா இந்த அளவுக்கு பக்குவமும் கிடைக்காது, ருசி இதே மாதிரி இருக்காது, அந்த டேஸ்ட் வராது. சரி, ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகா எல்லாம் போட்டு இடிச்சு வச்சாச்சு. அது அப்படியே அந்த பழைய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து உரிச்சு கழுவி வச்சிருக்காங்க. இப்போ இதையுமே போட்டு அதில் இடிக்கணும். அந்த உரல்ல வந்து போட்டு இடிக்கணும். நல்லா கிளீன் பண்ண வெங்காயத்தை போடணும். மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது எதுவும், அதுக்கு தான் கழுவுறது. இப்போ போட்ட பிறகு இதையும் வந்துட்டு நல்லா இடிச்சுக்கணும். இதையும் இடிச்சு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க மிக்ஸோட சேர்த்து இதையும் சேர்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா இடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் நிற்க முடியல, கண்ணெல்லாம் தண்ணியாக வருது. இப்போ அதையும் வந்துட்டு அதில் மாற்றணும். வச்சத ஓகே போடுறோம். ஓகே, இப்ப பெருங்காயம் போடுறோம். ஓகே, என்எஸ் பெருங்காயம். ஆமா, ஓகேண்ணா. பியூர் கடலெண்ணெய். பியூர் கடலெண்ணெய் அடுத்து வந்து. ஆமா, அடுத்து சுட வச்ச எண்ணெய். எதுக்குண்ணே அந்த சுட வச்ச எண்ணெய்? அதாவது இப்ப நம்ம பூராமே பச்சையாவே இருக்கு எல்லாமே. ஆமா ஆமா. அத வந்து தாளிக்கிறோம் இப்ப. சரி சரி. அதாவது வீட்டுல குழம்பு தாளிக்கிற மாதிரி இப்ப இங்க வந்து நம்ம பக்கடாவுக்கு வெங்காயத்தை தாளிக்கிறோம். சரி சரிங்கண்ணா.
தேவையான அளவு தண்ணி ஊத்துறோம். தேவையான அளவு தண்ணி. சட்டி எங்கப்பா? இங்க இருக்கு. நல்லா கலக்கணும். நல்லா கலக்கணும். ஆமா. ஓகே. தண்ணி எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். எல்லாமே கலக்கணும் நல்லா. நல்லா கலக்கிட்டோமா? இப்ப நல்லா கலக்கியாச்சு. ஓகே. அடுத்து வந்து சுத்தமான கடலை மாவு. சுத்தமான கடலை மாவு. ஆமா. சரிங்கண்ணே. இது நம்மளே பருப்பு வாங்கி அரைக்கிறது. பருப்பு வாங்கி நீங்களே வாங்குறது கிடையாது. சரி சரிங்கண்ணே. ஆமா. மெயின் அதுவும் ஒரு காரணம். எல்லாமே வந்துட்டு ஓன்மேடு, எதுவும் கடையில் அப்படியே வாங்கி போடுறது கிடையாது. ஆமா. பருப்பா வாங்கி அரைச்சு இந்த மாவு எடுக்கிறது ஏன்னா. ஆமா. சரி சரி. ஃபுல்லா எவ்வளவு நேரம் பரட்டணும்? அவ்வளவுதான். பொழுன்னு வர்ற வரைக்கும் பரட்ட வேண்டியது. பொழுன்னு வர்ற வரைக்கும். பார்த்தாலே தெரியும் மாவு இல்லாத வரைக்கும் பரட்டணும். சரி சரி. அந்த மஞ்சள் கலர் மாவு போயிடணும். ஆமா. இப்ப மாவு பிரட்டியாச்சு. ஆமா. இப்ப பக்கோடா போடுறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடான சுவையான மாயாக்கடை ஃபேமஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து பார்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் அனைவரும் வந்து நாட்டு பொருளே யூஸ் பண்ணுங்க. சரிண்ணா. நாங்க வந்து வெங்காயம் 180 ரூபா வித்தப்பையும் அதே மாதிரி தான் போட்டோம். ரேட்டு அதே ரேட்டு தான் போட்டோம். அந்த நேரம்லாம் எங்களுக்கு சம்பாத்தியமும் கிடையாது, லாபமும் கிடையாது. பேர் ஒண்ணுதான் நாங்க சம்பாதிச்சிருக்கோம் இது வரைக்கும். இது வந்து எல்லா அனைவருக்குமே தெரியும். எல்லாமே நாட்டு பொருள் தான். ஆமா. சரி. முடிஞ்ச அளவு நீங்களும் நாட்டு பொருளை சாப்பிடுங்க அனைவரும். உடல் ஆரோக்கியத்துக்கு மெயின் வந்து நம்ம நாட்டு பொருள் தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நாட்டு பொருளை சாப்பிடுங்க. தமிழ் பாரம்பரியத்தை காப்பாத்தி சாப்பிடுங்க. வருங்கால தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்க தயாரிக்கிறது எப்படி என்னங்கறத பாத்தீங்க, போட்டோ எடுக்கிறதையும் பாத்துட்டீங்க. இப்ப வந்து தம்பி சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு என்னன்னு ரிசல்ட் அவர் சொல்லுவாரு. சரி சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வந்து பக்கோடா டேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ பெரிய 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 பீஸாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் உள்ள எல்லாமே நல்லா வெந்திருக்கு, பொலு பொலுன்னு இருக்குது. நல்லா சாஃப்டாக மென்மையாக இருக்குது எல்லா பீசஸுமே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வெளியே எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறணும், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே மென்மையாக இருக்குது. எல்லாமே வெந்து நல்லா இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லா கட்டியாக இருக்கும் பக்கோடா. நீங்கள் வந்து நான் காமிச்சேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது உள்ளுக்குள்ளேயே. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குது.
எல்லாமே வந்துட்டு அந்த மிக்ஸ் டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அந்த இஞ்சி பூண்டு அதோட டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப சுவையா இருக்கு பக்கோடா. நீங்க வந்துட்டு நத்தத்தை சுத்தி இருந்தாலோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நத்தத்தை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் மாயா பக்கோடா அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நீங்க நத்தத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வேற ஊர்ல இருந்து நத்தம் கோயில்பட்டியில ஸ்ரீ மாயாகிருஷ்ணன் பேக்கரி அப்படின்ற இடத்துல வந்து இந்த பக்கோடா வாங்கி டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத. சரிங்களா? இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இவங்களோட கடையோட லொகேஷன் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்ல விரும்புனீங்க, நிறை குறை எதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரொம்ப நன்றி.